கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர் உள்ள சாமி இளைய தெய்வம் அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். தடுமாறுகிறதா தாவேக அரசு, தடம் மாறுகிறதா தாவேக அரசு, பற்றி எரிகிறது தமிழகம். தமிழகத்திலே 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூலம் தினமும் கோடிக்கணக்கான பணமும் குடிகாரரிடமிருந்து அரசுக்கு வருவாயாக ஈட்டப்படுவதை நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையிலே டாஸ்மாக் நிறுவனம் தற்போது தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் உள்ள ஓட்டல்களில் ரெஸ்டோ பார்கள் செயல்பட அனுமதி வழங்க பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் FL1 உரிமம் டாஸ்மாக் கடைகளுக்கும், FL2 உரிமம் கிளப்பிற்கும், FL3 நட்சத்திர தனியார் விடுதிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக குடிகாரர்களுக்கு இது போதாது என்று தாவேக அரசு நினைத்ததோ என்னவோ தெரியவில்லை. தற்போது ரெஸ்டோ பார்களுக்கான தனி உரிமம் வழங்க திட்டமிட்டு வருகிறது தாவேக அரசு. மேலும் டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்துள்ள பார்களின் எண்ணிக்கையை படிப்படியாக மாற்றம் செய்து அதற்கு பதிலாக உரிமம் பெற்ற ரெஸ்டோ பார்களை ஊக்குவிக்கும் வாய்ப்பினையும் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அதிரடியாக பரிசீலித்து வருகிறது. மேலும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் இப்போது இருக்கிற எண்ணிக்கைகளோடு கூடுதலாக 54 புதிய உற்சாகமூட்டுகிற உயர் ரக மதுபானங்களை பிற மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யவும் டாஸ்மாக் நிர்வாகம் குடிகாரர்களை குசிப்படுத்த அற்புதமான திட்டத்தை வகுத்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை கிடைக்காத பல்வேறு பிராண்ட் பீர் மற்றும் மதுபான வகைகள் மது பிரியர்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும்படி இன்றைக்கு ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வருவது. நடிகர் விஜயின் மீது ஜென்சி தலைமுறையின் முரட்டுத்தனமான, ஏன் குருட்டுத்தனமான ஆதரவால் முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்துள்ள விஜயின் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் பொறுப்போடு ஜென்சி தலைமுறையின் வறுமையை ஒழித்து வாழ்வாதாரத்திற்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகளுக்கான திட்டங்களை உருவாக்கி அற்புதத்தை அதிரடியாக நடத்தி காட்டுவார்கள், நம்மை ஆச்சரியப்படுத்துவார்கள் என்று அன்னை தமிழகம் தவமிருந்து காத்து கொண்டிருக்கிற போது அசைக்க முடியாத ஜென்சி தலைமுறையின் நம்பிக்கையை இப்போது அசைத்து பார்க்கின்ற வகையிலே புதிய புதிய மதுபானங்கள் 54 புதிய பிராண்ட் மது வகைகளை அறிமுகம் செய்வதோடு மொத்தமாக குடும்பத்துடன் குடிப்பதற்கு வசதியாக ஒட்டுமொத்த தமிழக குடும்பங்களையும் குடிகார குடும்பங்களாக மாற்றும் அதிரடி திட்டம்தான் இந்த ரெஸ்டோ பார்களை திறப்பது. மாற்றத்தை எதிர்பார்த்த தமிழக மக்களுக்கு இந்த மாற்றத்தை பம்பர் பரிசாக அளிப்பதோடு அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகளையும் கொடுத்து அசத்த போகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். எப்படி தெரியுமா? இனி டாஸ்மாக் கடைகளிலே சென்று மது வகைகளை வாங்குவதற்கும் குடிப்பதற்கும் குடிகாரர்கள் எவ்வளவு மிகுந்து கஷ்டப்படுவதால் அவர்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் களைவதற்கு தாவேக அரசு புதிய மாற்றமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில ஆன்லைன் மூலமாக மதுபான விற்பனையை துவக்கி ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாயில் குடி தண்ணீர் வருகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டின் குழாயின் மூலமாக டாஸ்மாக் தண்ணீர் தவறாமல் தருவதற்கும் அரசு அதிரடியாக பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அரிசி விலை கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்கிற போது மதுபான விலையும் உயரத்தானே செய்யும்.
மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என ஏமாற்றி வருகின்ற தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது எல்லாம் வெறும் கண்துடைப்பு தானோ? இப்படி நடந்து கொண்டிருப்பது என்னவென்று நாம் சொல்வது? இன்றைக்கு காட்டுத்தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவானாலும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கிறதோ தாவேக அரசு. கன்னியாகுமரி மாவட்டம் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் குட்கா விற்பனை வழக்கில கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்ட 3 நாட்களிலே உயிரிழந்திருக்கின்ற ஈரம் காய்வதற்குள் சென்னை புழல் சிறையிலே கைதி பாலாஜி உயிரிழப்பு சம்பவம் தமிழகத்திலே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு நினைவுக்கு வருகிறது, நினைவு இருப்பவர்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியிலே லாக்அப் டெத் மரணம் திருப்புவனம் அஜித் அவர்களுக்கு ஏற்பட்ட போது விஜய் அவர்கள் அரசுக்கு எதிராக அன்றைக்கு போராடிய போது ஸ்டாலின் ஸ்டார் எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்ற துணிச்சலை பார்த்து அசந்து போனது அன்னை தமிழகம். இப்படி நாட்டிலே ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் சிஎம் பதவி உங்களுக்கு எதுக்கு ஸ்டாலின் சார் என்று விண்ணதிர வாய்கிலிய காட்டுக்கூச்சல் போட்டு அதிரடி காட்டிய விஜய் தாவேக அரசிலே இப்போ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று தற்குறிகளின் தலைவனான விஜய் அமைதியை கடைபிடித்து வருவதை பார்த்து அழுவதை தவிர வேறு என்ன நாம் செய்ய முடியும்? இன்றைக்கு பழனியிலே 100 கோடியிலே சொத்து அவசரமாக கோயில் சொத்து தனியாருக்கு தாரை பார்த்து தாவேக அரசின் தயாள குணம். இதே அரசு நிலத்தில் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களை தயவு தாட்சியமின்றி ஈவு இரக்கமின்றி புல்டோசர் மூலமாக குடியிருக்கும் வீடுகளை தரைமட்டமாக்கி தலைமுறையவே அனாதையாக தவிக்க விடுகின்ற இந்த அரக்க குணத்தை, இந்த அராஜக செயல் மூலம் விஜயின் அரக்க குணம் இப்போது அன்னை தமிழகம் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. கரூரிலே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை, உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தகர சீட்டு அடித்து அவர்களை வெளியேற்றிய அலங்கோல காட்சி. புதிய தலைமுறை நெறியாளர் விஜயனை விசாரணைக்காக அழைத்து சென்று அலைக்கழிக்கின்ற அந்த அரக்க குணம் பத்திரிகையாளர் சுதந்திரத்தை விவகாரமாக்கி இருக்கிறார் விஜய் அவர்கள். இதைத்தான் சொன்னாரோ அறிஞர் பிளாட்டோ அவர்கள். முட்டாள் ஒருவனுக்கு அதிகாரம் கிடைத்தால் அவன் செய்யும் முதல் செயல் நாட்டிலே இருக்கிற அறிவாளிகளை மௌனப்படுத்துவது. அடுத்த செயல் மற்ற முட்டாள்களை எல்லாம் தன்னோடு சேர்ப்பது. கடைசி செயல் நாட்டையே நாசம் செய்வது. ஆகவே அறிவில்லாதவன் ஆட்சி செய்தால் முதலில் உண்மை ஒளியும், பின்னர் நீதி ஒளியும், இறுதியில் மக்கள் ஒளிவார்கள். அதுதான் தற்போது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. யார் கேள்வி கேட்பது? கேள்வி கேட்க முடியுமா? சும்மா அதிர்துல விஜயின் மாஸ், சும்மா அதிர்துல விஜயின் மக்கள் மாஸ். சும்மாவா விஜயின் மாஸ்? விஜயின் மாசுக்கு முன்னாலே மற்றதெல்லாம் என்ன ஆகும்? விஜயின் மக்கள் மாசுக்கு முன்னாலே மற்றதெல்லாம் பாஸாக முடியுமா? வெறும் பாஸாக கடந்து போகத்தான் முடியுமே தவிர வேறொன்றும் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஜென்சி தலைமுறையே இனியாவது விழித்துக் கொள்ளுமா? விஜயின் இரட்டை வேடத்தை பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.